கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசு இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட பேசத்தக்கதாக எடுத்துக்கொண்டு அல்லது கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 42வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்தில் வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அதாவது தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால், நம்ம ஆண்டவர் இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்வது எப்படி கடினமாக யூதர்கள் எடுத்துக்கொண்டாங்களோ அதே போலதான் இன்னைக்கும் நாம இருக்கிறோம். இயேசுவே இயேசுவேன்னு சொல்றோம், ஆனா அவருடைய குணாதிசயங்களை நம்ம உடையவர்களா இல்லை அப்படின்றத இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் பிதாவிடத்தில் அன்பா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? என்னிடத்திலும் அன்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவருடைய காலத்துல சொல்றாரு. இப்போ இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தின்னு சொன்னா, நாம எப்படி இருக்கிறோம்? நம் தந்தையாக நம் அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி அழைக்கிறோமே, அவங்களுடைய குணாதிசயங்களை நம்ம வச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வசனம் நமக்கு சொல்லப்படுது. இதற்கான ஒரு செய்தி எங்க வேதாகமத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதை. எங்க இருக்குன்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இருக்குது. 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த கதை இருக்குது. அங்க கெட்ட குமாரனுடைய கதை இருக்கிறது. சரிங்களா? ஒரு மகன் கெட்டு போய் திருந்தி வந்திருக்கிறான். அந்த மகனை குறித்தல்ல இன்னைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வ நபர் யாருன்னு சொன்னா, அவருடைய சகோதரன். சரிங்களா? இந்த அப்பா எப்படிப்பட்டவர்னு சொன்னா, ரொம்ப அன்பானவர். ஏன்னு சொன்னா, தன் சொத்து எல்லாவற்றையும் அழித்து, தவறான வழியில் சென்று எல்லாவற்றையும் அழித்து கெட்டு போய் திரும்பி வந்த மகனை அன்பாக ஓடி கட்டி அணைத்து முத்தமிட்டு புது வஸ்திரம் கொடுத்து மோதிரம் கொடுத்து பாதரட்சை கொடுத்து விருந்து பண்ணுகிற அளவுக்கு உயர்ந்த மனிதர். ரொம்ப மனது இரக்கம் உள்ளவர், ரொம்ப கிருபை உள்ளவர், ரொம்ப தயவு உள்ளவர், ரொம்ப அன்பான ஒரு தகப்பன். சரி, இவருடைய குணாதிசயம், இவருக்கு இருந்த 2 பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, ஒன்று இப்படி எல்லாவற்றையும் அழித்து திரும்பி வந்த ஒரு மகன். இன்னொரு மகன் ரொம்ப நல்ல மகன், தந்தையோடு கூட எப்பொழுதுமே தன்னோடு கூட தந்தை சொல்லுகிற காரியங்களை செய்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்த மகன். ஆனால் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மகன் கெட்டு போய் வந்த மகன் சொல்றான், நான் உம்முடைய மகன் என்று அழைப்பதற்கு தகுதியற்றவன் அப்படின்ட்டு சொல்லுவான். அதுபோல நீங்க என்ன செய்ய, உங்களுடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு தான் அவர் கேட்கிறார். இந்த மனுஷன் கெட்டு போய் திருந்திய ஒரு மகன், அப்பா விட்டு தூரம் போன ஒரு மகன், அப்பா விட்டு அப்பாவின் அன்பை புரிந்து கொள்ளாத ஒரு மகனா இருந்தவன் மீண்டும் வரும்பொழுது தன்னை தாழ்த்தி அவர் ஒப்பு கொடுக்குறாங்க அப்பாட்ட. இன்னொரு மகன் என்ன, அப்பா கூட இருக்கா, ஆனா அவனுடைய குணாதிசயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வசனத்துல அழகா சொல்லப்படும். அவங்க அப்பா என்ன செய்வாருன்னு சொன்னா, உள்ள கூப்பிடுறாரு மகனை, வாப்பா நம்ம தம்பி வந்துட்டான், காணாம போனா, இப்ப கிடைச்சிட்டான், அவனுக்காக ஒரு விருந்து பண்ணிருக்கோம் வா அப்படின்னு. அப்பொழுது அந்த இன்னொரு மகன் என்ன சொல்றாரு, அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாத இருந்தான். தகப்பனோ வெளியே அவனை வருந்தி அழைத்தான். அப்பா குணம் பார்த்தீங்களா? ஒரு மகன் கெட்டு போயிட்டு வந்த மகனை ஓடி போய் அரவணைத்து கட்டி அழைத்து என்ன செய்யறாரு, விருந்து வைக்கிறாங்க. இன்னொரு மகன் இதை கேள்விப்பட்டு கோமா இருக்கிற மகன்கிட்ட என்ன எப்படி சொல்றாங்களாம், வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. அதான் அந்த தகப்பனுடைய அன்பு, ரொம்ப வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. அதுவும் எப்படி, உள்ள இருந்தே வாப்பா வாப்பா ப்ளீஸ் வாப்பா அப்படின்னு சொல்லி வெளியே மகன் நிற்கிற இடத்திற்கு வருந்தி என்ன செஞ்சாங்க, அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக என்ன சொன்னான்னு சொன்னா, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் நமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாயும் யாராவது கொடுக்கவில்லை. எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சேன், நீங்க சொன்ன வேலையெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் நினைச்சுவேன் கீழ்ப்படிந்து செஞ்சிருக்கிறேன். அடுத்தது என்னது, நான் எங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு அப்பா எனக்கு இது பார்ட்டி வைங்க, அந்த மாதிரிலாம் நான் கேட்டதில்லை, நீங்களும் அந்த மாதிரி எனக்கு செஞ்சதும் இல்லை. ஆனால் வேசிகளிடத்தில் உடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உடைய குமாரனாகிய இவன். ஆனா அவன் நண்பர்களுடன் தான் போனா, இப்படி செலவு பண்ணலாம் தெரியாது. ஆனா இந்த சகோதரன் எப்படி சொல்றாரு, வேசிகளிடத்தில் உடைய ஆஸ்தி அழித்து போட்ட உடைய குமாரனாகிய இவன் வந்தவுடன் கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரோ என்றான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு தகப்பன், மகனே
நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் யாரது? உன்னுடையது. நீ இந்த இவன் அவன் ஆஸ்தி எடுத்துட்டு போயிட்டான், இப்ப இருக்கிறது எல்லாமே யாருதான்? உன்னுடையதுதான். நீ என் கூடவே இருக்கிற, அதனால நீ என்ன செய்? இவனோ மரித்தான், இப்பொழுது திரும்ப உயிர்த்தான், காணாமற் போனான். இந்த மாதிரியான அன்பை நீங்க எங்க பார்த்திருப்பீங்க? இவ்வளவு ஒரு பாசமான அன்புல இதே அன்பு தான் யார்கிட்ட இருக்குன்னா ஏசப்பாட்ட இருக்கு. உங்களுக்கு என்னையும் அவர் அப்படிதான் அவர் பார்க்கிறார். ஏன்னு சொன்னா அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செய்யுது? ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. அப்படி ஜீவனை கொடுத்த அந்த தேவன் என்ன சொல்றாருன்னா, நம்ம எவ்வளவு கெட்டு போய் வந்தாலும் நமக்காக எப்படி அந்த அப்பா எப்படி சந்தோஷமா அழைத்து விருந்து வைக்கிறாரோ, அதே போல ஒருவர் மனம் திரும்பினா எப்படியும் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுன்னு சொல்றாங்களா, அந்த மகிழ்ச்சியை தான் இந்த தகப்பனை வைத்து தேவன் உதாரணமாக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாங்க. இந்த கதையில இருக்கிற மாதிரி அப்பாவுக்கு எல்லாம் நல்ல குணம் இருந்துச்சு, ஆனா பிள்ளைகள் இடத்துல இல்லை. ஆனா நம்ம எப்படி இருக்கக்கூடாது? நம்ம என்ன செய்யணும்? அப்பாவுடைய குணாதிசயத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய தவறுகளை அவர்களை சொல்லி மன்னிப்பு கேட்டு அவரோடு நம்ம இணைந்து நம்முடைய உறவை என்ன சொன்ன இணைத்துக்கணும். இன்னொரு மகனை போல அப்பா கூடவே இருக்கிறோம். ஏசப்பா தான் எங்க அப்பா, ஏசப்பா சொல்ற மாதிரி தான் நாங்க செய்வோம், எங்களுக்கு அவர்கிட்ட வேற எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலும் நம்மகிட்ட இருக்கிற குணங்கள் எப்படி இந்த மகனை போல இருக்கிறதா? ரொம்ப கோபம் கொண்டு அப்பாவை எதிர்த்து பேசி சகோதரனை நேசிக்காதபடிக்கு, மன்னிக்காதபடிக்கு, அல்லது அன்பை பகிர்ந்து கொள்ளாதபடிக்கு எத்தனை காரியம் அந்த இன்னொரு சகோதரன்ட்ட இருந்துச்சு. இன்னொரு சகோதரன்ட்ட பாவத்துக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டு தன்னை தாழ்த்தும் பொழுது அப்பா என்ன செய்யறாங்க? விருந்து பண்றாங்க. அவருடைய வஸ்திரம், நல்ல வஸ்திரம் கொடுக்குறாங்க. அப்போ நீங்களும் நானும் ஏசப்பாட்ட நம்ம தவறு மன்னித்து போவோம் அப்படின்னு சொன்னா அவருடைய குணாதிசயத்தை நாம பெற்றுக்கொள்ளணும். அவர் கூடயே இருக்கிறோம், ஆனா அந்த தீய குணங்கள் போகலை. இப்போ நல்ல அப்பா, அந்த அப்பாவுக்கு எல்லாமே நல்ல குணமா இருந்துச்சு, ஆனா பிள்ளை இடத்துல அது இல்லை. அந்த மாதிரி நம்ம இல்லாதபடிக்கு ஏசப்பாட்ட இருக்கிற நல்ல குணம் எப்படி நம்மளை மன்னிக்கிறாரு, நேசிக்கிறாரு, நமக்காக அவர் என்ன செய்யறாரு? காத்து கொண்டிருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு குணங்கள் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தந்தை அப்படின்னு சொல்ற ஏசப்பட்டிருக்கு நல்ல குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வான்? மிகுந்த சந்தோஷம், பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் அடையும். நீங்களும் நானும் மனம் திரும்பி தேவனத்துல வரும்போது. இப்பேற்பட்ட அன்பான கடவுள் ஒருவர் இருக்கிறாரு, ஏன் அவர் இன்னும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க? ஏன் அவர் இன்னும் உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம இருக்கீங்க? அவரை நேசிங்க. அவர்கிட்ட நீங்க போவீங்கன்னு சொன்னா, நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட போவீங்கன்னு சொன்னா அவர் உங்களை கட்டி அணைத்து ஏற்று அவர் நீதியின் வசனத்தினால நம்முடைய பாவங்கள் எல்லாம் மறைத்து நமக்கு பெரிய விருந்து பண்ண அவர் காத்திருக்கிறார். பெரிய விருந்து பண்ணுவதற்காக 2ஆம் முறை வர காத்திருக்கிறார். அதை நீங்களும் நானும் பங்கு பெறுவதற்கு ஆயத்தமா இருப்போமா? அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட நம்முடைய அன்பை குறித்து நாங்கள் கேட்கும்படியாக நீர் செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னுடைய அன்புக்கு அளவு இல்லை, அது அகலம் ஆழம் உயரம் ஒன்றுமே எங்களால் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அன்பு கர்த்தாவே, உங்களுடைய அன்பை நாங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய குணாதிசையுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு தடையா இருக்கிற பாவங்களை மன்னித்து ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதியுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தலுங்க. மன சமாதானத்தை கட்டளையிடுங்க. எங்களுக்காக அன்பான தகப்பன் ஒருவர் இருக்கிறார். நாங்கள் எவ்வளவு கெட்டு போய் தவறு செய்திருந்தாலும் கூட அவர்த்துல போகும் பொழுது எங்களுக்கு மன்னிப்பு உண்டு, எங்களை நேசிக்கிற கத்திருக்கிறன்னு சொல்லி நோக்கி யாரெல்லாம் வராங்களோ தகப்பனே, அவங்கெல்லாம் ஆணி பாய்ந்த கரத்தினால் அரவணைத்து அவளை ஆசீர்வதிக்க வேணுமாய் கெஞ்சி இந்த நாள் முதல் எங்களோடு கூட இருங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.